ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது வேறு வழியில் அவ்வளோதான். அதாவது இவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நடக்காது. என்ன பண்ணாலும் வந்துட்டு நம்ம ஒரு முனைப்போடு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாலும் வந்துட்டு அன்றைக்கி அவங்களுக்கு நடக்காதுன்னா நடக்காது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் விஜய் படத்துக்கு நடந்திருக்கு. அதனால தான் தலைப்போட்டியில் அவங்க வந்துட்டு காலி ஆகிட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, தலைப்போட்டி நடந்துச்சு. 2 கால்லையும் பார்த்தீங்கன்னா 4 பலூன், 2 பலூன் வந்து கட்டி விட்டாங்க. ஸோ சப்போர்ட்டர்ஸும் வந்துட்டு இது பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. பஸர் அடித்த உடனே அமித் என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் பாரதியை சூப்பராக ஒரு ஐடியா பண்ணி தூக்குறாரு. தூக்குனும் போது டப்புன்னு வந்துட்டார். விழுந்தோடனே கீழே வந்தாங்க பாருங்கள், டப்புன்னு எல்லோரும் வந்து 3 பலூன் அப்பயே காலி. 3 காலியாச்சா. அதுக்கப்புறம் அப்படியே தட்டி தடுமாறினாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதரிக்கு அதே மாதிரி வந்துட்டு விக்கல் சக்கரம் கையில் ஒரு பலூன் அமுக்கினார்ன மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆதரி ஒரு பக்கம் காலி. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, மீதி ஒரு பலூன் வச்சுட்டு மேலே தூக்கிட்டார் அமித். அப்படியே நடந்துகிட்டே இருந்தார். கொஞ்சம் நேரத்தில் காற்று போய் பலூன் பறந்துருச்சு. பாலூனும் அந்த மாதிரி காற்று பறந்துருச்சுங்க. என்னங்க பண்ணுறது கேட்குறாங்க. பலூன் இருக்கா இல்லையா? இல்லை, அப்போ அவ்வளோதான், வெளியே போங்கன்ட்டார். லாஸ்ட்டாக வந்துட்டு கனிக்கும் கமருதனுக்கு தான் போட்டி நடந்துச்சு. ஒரு பாலை வச்சுட்டு, ஆனால் கனிக்கு உண்மையிலேயே நம்ம ஹேட்ஸ் சொல்லி ஆகணும். இந்த ஏஜ்லேயும் கமருதனுக்கு ஈக்குவல் கொடுத்து கால் அவர் வேறு அந்த பாலை வந்து 8 வதைக்கிறதுக்கு முட்டியில் 2 வாட்டி அடிச்சிட்டாரு. கனிக்கு ரொம்ப வலி இருந்தாலும் வந்து டஃப்பு சான்ஸ் கொடுத்தாங்க. சூப்பராக அதான் உண்மையிலேயே கனி நம்ம பாராட்டே ஆகணும். ஒரு பக்கமாக அவங்களோட கேம் நம்மளுக்கு பிடிக்கல இருந்தாலும் அந்த ஒரு முனைப்பு இருக்குது பார்த்திங்களா, போட்டி முனைப்பு, என்னால் முடியும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க பாருங்க. துடிப்பா சான்ஸே இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம வேல்யூ பண்ணியே ஆகணும். கடைசியில் ரொம்ப போட்டியாக இருந்துச்சு. விக்ரம் ஆனால் வந்துட்டு சபரி செம்ம லாக் பண்ணார். அவருக்கு ஏற்கனவே கையில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் விக்ரம் விடவே இல்லை. அவ்வளோ பெரிய ஆளாக அப்படி அமுக்குனார். சபரி இதெல்லாம் வந்து செம திறமை. ஆனால் என்னென்ன பெரிய ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுத்தாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஈடுபடுத்துன்னு இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு சொல்கிறாரு கமருதனுக்கு ஒரு நீ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சு என்ன காரணம் வச்சு நீ அந்த பிளாஸ்டிக் எடுத்து விஜய் பாரதி வாயில் ஓட்டினா பார்த்தியா, அது சூப்பராக இருந்துச்சு. என்ன காரணம் இது? உங்களை வந்து என்ன ரேஞ்சுக்கு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். கடைசியில் வந்து பிளாஸ்டிக் ஓட்டினாங்க, அதை ஓட்டினாங்க. சரி, அடுத்தது யார் இப்போ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மறந்துட்டார். ரொம்ப ஒன்றும் சரியில்லை. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே டஃப்பாக கொடுத்தாரு, சப்போர்ட் பண்ணார். விக்ரமால் நகரக்கூட முடியல. கடைசியில் வந்துட்டு நம்ம கமருதன் டப்புன்னு இப்படி பண்ணார், அது உடஞ்சி அப்படியே காற்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமருதன் தான் வந்து வின்னர். இந்த பக்கம் திவ்யா மூஞ்சி காமிக்கிறாங்க. மூஞ்சி அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஐயோ இவனா, ஏன்னா இன்றைக்கி ஒரு வாட்டி வாயை விட்டுருப்பாங்க திவ்யா, நீ இது வரைக்கும் கேப்டன் ஆகிருக்கியா, நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு. அவன் மூஞ்சியே மாறிடுச்சு. அப்படியே ஒரு மாறி இருக்காங்க. பிக் பாஸ் சொல்கிறாரு, என்ன திவ்யா அப்படியே நிற்கிறீங்க, அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின் போது, இந்த வார கேப்டன் வந்துட்டு நம்ம கமருதன். இந்த வாரமா திருத்துங்கம்மா, இல்லை அடுத்த வார கேப்டன் வந்துட்டு நம்ம கமருதன் அப்படின்றாங்க. நடுவில் வந்துட்டு நம்ம எப்ஜே வந்துட்டு அது எப்படி எங்களோட பலூன் வந்துட்டு விக்ரம் வந்து கையில் தான் உடைச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் சொல்லிடுறாரு, இப்போ யார் காலில் பலூன் இருக்குது, கமருதன், அப்போ அவர் தான் வின்னர் சொல்லுங்கன்னொடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கமருதன் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. வந்தவொடனே விஜய் பாரதி பார்த்தாங்க, ஒரு ஹக் பண்ணார், ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டார். பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்ச நல்லா ஒரு கேப்டன்ஷிப்பாக இருக்கும். ஆனால் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இல்லை. ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஒருத்தங்களுடைய ஃபேமிலியில் வருவாங்க. எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி சிச்சாமல் தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி எல்லாமே நல்லா சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் ப்ரொவிஷன்ஸ்லாம். ஏன்னா நிறைய பேர் வராங்களே, அந்த நேரத்தில் எதுவுமே ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.